பேக் டு அவர் சேனல் டே டு டே சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா செட்டிநாடு சிக்கன் கறி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு ஒரு 50 ml வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயில் சூடாகட்டும். சூடான உடனே ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே யூஸ் பண்ணுற மசாலா எல்லாம் வாங்காமல் நம்மளே ஓன் மசாலா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அதை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதிலே வந்து பட்டை சோம்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சும்மா ஃப்ளேவருக்காக போட்டால் போதும். ஒரு சின்ன பட்டை போட்டால் ஒரே ஒரு கிராம்பு, பிரியாணி இலை ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மீடியம் சைஸில் 2 வெங்காயம் அதை வந்து லேசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு வெங்காயம். இதில் வந்து ஒரு அரை தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி அதை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தா தெரியுது தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கனை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு நான் எடுத்திருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெருசாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 10 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். இதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதை அரைச்சதை அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி ஊற்றிருந்த உள்ள வெங்காயம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம செட்டிநாடு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஹோம்மேடாக அரைச்சது. இது எப்படி நம்ம அரைச்சோங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இல்லை உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் வந்து இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மசாலாவே போதும் உங்களுக்கு, வேறு எந்த மசாலா தேவையில்லை. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் தேவையான அளவு வேகிறதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த மசாலாவோட சிக்கனை வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து சிக்கன் வந்து நம்ம அந்த அரைச்சி ஊற்றின இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகிருக்கு. இனி ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனாலே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிரும். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு வாட்டர் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடை மசாலாவே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா கடையில் வந்து நம்ம என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப நாள் வர்றதுக்கு வேண்டி. நம்ம அந்த மாதிரி இதில் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ நமக்கு தேவையான அளவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பல்க் குவான்டிட்டியில் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகும்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா வந்து அந்த பவுட்ரு போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தோம்ல, அது வந்து கரெக்டாக வற்றிடுச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த மசாலா வாசமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து சிக்கன் பொடி அது மாதிரியெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணாமல் வீட்லேயே மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் வந்து நீங்கள் சிக்கன் மசாலாவே கடையில் வாங்க மாட்டீங்க. இந்த பவுடர் வந்து அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அருமையான சுவையான செட்டிநாடு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.